இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோவை பார்க்கும்போது இதுக்கு தாண்டா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா காலையில இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. சாண்ட்ராவை போட்டு வியானா கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மொத்த வன்மத்தையும் கொட்டிருச்சுங்க. ஆக்சுவலா சாண்ட்ராக்கு இது எல்லாமே தேவைதான். அந்த பொண்ணு சொன்னதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன ப்ரோ அந்த பொண்ணு அந்த கிளி சாண்ட்ராவை போட்டு எல்லாமே கரெக்ட்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இப்போ ஒரு சண்டை நடக்குதுல்ல சாண்ட்ராவுக்கும் வியானாக்கும், நீங்க அந்த ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. அதோட ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவை மட்டும் டச் பண்ணது அடிச்சது இல்லாம பிரச்சனையை தூக்கு போட்டு கும்மாங்குத்து குத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு பிரச்சனை இதுல உள்ள கொண்டு வந்து இப்படி அடிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. அது ப்ரோமோல காமிக்கல. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டீடைலா அதை கவர் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பிரஜன் பேப்பர் ரவுடி அப்படின்றத வியானா வந்து உள்ள எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சரி டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல வியானா வந்து நான் குக்கிங் டீம்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது குக்கிங் டீம்லாம் இல்ல, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யறாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சாண்ட்ராவும் திவ்யாவும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வியானா சொல்றாங்க நான் வந்து சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து இல்ல நாங்க 2 பேரும் இப்போ குக்கிங் சமைச்சிட்டு இருக்கோம், நீ வேற ஏதாவது வேலை பாரு, போய் பாத்திரம் கழுவு அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல வியானா சொல்றாங்க நான் வந்து இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் இல்லை, நான் வந்து ஒரு கெஸ்ட், நான் எதுக்கு நீங்கள் சொல்கிற வேலையை செய்யணும். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கெஸ்ட்டாக இருக்கும்போது நான் என்னென்ன வேலை தோணுதோ அதை பண்ணலாம் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா கண்டஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வேலையை பிரிச்சுக்கணுமே தவிர கெஸ்ட்டாக வரவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட வேலையை செய்யலாம். ஆனால் இந்த இடத்துல சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, நீ டுஸ் பண்ணாத, நான் அப்படிலாம் சொல்ல. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ வந்து குக்கிங் டீம் போந்த, அதாவது வெசல் வாஷிங்க்கு நீ போன்னு தான் சொல்கிறேன், அதாவது நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கானாவினத்தனை சொல்கிறாரு, இந்த மாதிரி சாண்ட்ரா நீங்கள் எது குக்கிங் டீமில் இருக்கீங்க, அதான் வியானா வந்து சமைக்கணும்னு ஆசைப்பட்டதில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெசல் வாஷிங் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் எதுக்கு வெசல் வாஷிங் வரணும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கேட்குறாங்க. எங்க நான் வந்து குக்கிங் டீம்ல இருக்கேங்க, நான் எதுக்கு வெசல் வாஷிங் வரணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்களா. உடனே வினோத் அங்க என்ன சொல்றாரு, இல்லைங்க அந்த பொண்ணு குக்கிங் வந்து வரணும்னு சொல்லுது அப்படின்னு. குக்கிங் வரணும்னு சொல்லிச்சுன்னா அந்த பொண்ணு மாதிரி சொல்லுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா வெசல் வாஷிங்லாம் வர முடியாது. அப்புறம் என்ன சொல்றா, நீங்க அதை மட்டும் தான் பண்ணுவீங்களா அப்படி சொல்லியே நான் இப்போ குக்கிங் டீம்ல இருக்கேன், என்ன எதுக்கு மாத்துறீங்க. அதாவது இங்கே சிம்பிளான விஷயம், அந்த பொண்ணு சமைக்கணும்னு சொல்லுது, ஆக்சுவலாக கெஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னும் போது அது குக்கிங் டீமில் அது வேலை செஞ்சால் என்ன, அதாவது குக்கிங்கில் அது இருந்தால் என்ன, அந்த பொண்ணு அதான் சொல்லுது, ஏங்க இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க வேலை செய்யுது, அதில் என்னங்க உங்களுக்கு, உங்கள் கண்டஸ்டன்ட்டுக்குள்ளே நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க, மற்றபடி கெஸ்ட்டுன்றவங்க உங்களுக்கு மற்றபடி நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம், எல்லா வேலையிலும் நாங்களும் இன்வால்வ் ஆகும் அப்படின்றத வியானா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் சாண்ட்ரா சுத்தமாக செம்ம காண்டாயி நான் அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வன்மத்தை காமிக்க தான் செஞ்சாங்க. ஸோ வியானா அங்கே வந்து செம்மையாக ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏங்க இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டேன், குக்கிங் டீமில் நான் இருக்கணும்னு சொன்னேன், அதாவது சமையலில் நான் சமைக்கணுன்றேன், இப்போ உங்களால் முடியுமா முடியாதா, என்னால் ஒத்துக்க முடியாது, நான் வந்து பார்த்தேன்னா இங்கே அதெல்லாம் இருக்க மாட்டேன், நான் வந்து பார்த்தேன்னா இங்கே குக்கிங்கில் தான் இருப்பேன், நான் வேறு எந்த டீமுக்கு போக மாட்டேன், என்னை இங்கேருந்து மாற்றினீங்கன்னா நான் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் நாட்டாமன் நினைப்பு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எப்படி வந்த புதுசில் வந்து பிக் பாஸே நம்ம தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தார்ல, போ விக்ரம் போய் உன் பொண்ணாட்டியை கூட்டு வா, உனக்கு வேணா ஒய்ஃபை கூட்டு வா, கேட்டை ஓப்பன் பண்ணி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னார்ல. இப்போதைக்கு சாண்ட்ராக்கு அந்த மைண்ட் செட் தான். போன வாரம் அந்த விஜய் பார்வதி மேட்டரில் அவங்க பக்கம் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிடுச்சு, விஜய் சேதுபதி எப்பவும் போல வந்து சொம்படிச்சிட்டாரு, அதுலேருந்து தலைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீக்குக்கு போகிறாங்க. அதாவது இந்த மாதிரிலாம் பேசும்போது நார்மலாக தான் இருக்காங்க, அதுவே ஏதாவது ஒன்று எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஆப்படிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்றது, அந்த பேனிக் மோடுக்கு போயிடுறது. அது இப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு பேனிக் மோடு வருது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ், ஆனால் இதுக்கப்புறம் வியானா உள்ள போயிட்டு திவ்யா கிட்டையும் கானா வினோத்துக்கிட்டையும் வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. இவங்கள மட்டும் கிழிச்சா பரவாயில்ல, பிரச்சனையும் கிளிக்கலாம், ரெண்டுமே டம்மி பட்டாஸ் தான் அப்படின்ற மாதிரி பிரச்சனையை எடுத்து போட்டு துவைக்கிறாங்க. பிரச்சனை வேற இதெல்லாம் பார்த்துட்டு வேற அந்த பீஸ் வரும், வந்து உள்ள என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. நான் தான் சொல்றேனே, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டஸ்டன்ட் செலிப்ரேஷன் மோடுக்கு வராங்களே, இவங்க செலிப்ரேஷன் மோடுக்கு வரல, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வேற லெவலில் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னாங்களே இந்த விஜய் பார்வதி எல்லாம் பிக் பாஸே ஓடாதுன்னு, இப்போ எப்படி ஓடுது எனக்கு புரியல, இப்போ எப்படி ஓடுது, என்ன ஒரு நானுங்க, ஐயோ பார்வதி எல்லாம் பிக் பாஸை பார்க்க முடியாது, பிக் பாஸ்ல கண்டென்ட்டே இருக்காது. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டாஸ்க் எதுவுமே நடக்கல, அதுக்கே இந்த அளவு கண்டென்ட் வருது. இதுதான் பிக் பாஸ், இதுதான் பிக் பாஸ். ஆக்சுவலாக பிக் பாஸ் இப்படி தான் இருக்கும், ஒருத்தவங்களை நம்பி பிக் பாஸ் இருக்காது. அதாவது மொத்த ஷோவையும் பார்த்தீங்கன்னா தாம் பக்கம் திருப்பிக்கிட்டு சண்டை போட்டு 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 அவங்க வந்து ப்ரோமோல வரணும் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. கடைசியில் இவங்க இல்லைன்னா பிக் பாஸே ஓடி இருக்காது, இவங்களால தான் பிக் பாஸே ஓடிச்சு. டேய் இந்த கேமர் அக்காவுக்கு முட்டு கொடுக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நான் பார்வதி கமுருதின்னு வெளியே அனுப்புறது வந்து எல்லாரும் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, சைனடா இப்படி அப்படின்ற மாதிரி சில சமயம் தோணுச்சு. ஆனால் அவங்க அதுக்கு அது டிசர்விங் தான், அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கு டிசர்விங் தான். இருந்தாலும் சரி போகும்போது என்னடா இப்படி அனுப்பிட்டாங்க
அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் முட்டு கொடுக்குறீங்களே அதை பார்க்கும்போது தான்டா ரொம்ப ஓவராக தோணுது. எல்லா ப்ரோமோலையும் எங்கள் அக்கா தான், எங்கள் அக்கா இல்லாமல் கண்டென்ட்டே இல்லாமல் இப்போ எப்படி ஓடுது. வியானா பார்த்தல வந்த 2 நாள் எப்படி அடிச்சு நொறுக்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. வியானா கிட்ட இருந்து இந்த அளவு கண்டென்ட் எதிர்பார்த்துக்க மாட்டாருங்க. ஏன்னா பார்வதியில் பேர் வியானா கண்டென்ட் பெருசாக எடுபடல. பார்வதி இப்போ வெளியே போனதுக்கப்புறம் வியானா தாங்க அங்கே மெயின் பிளேயரு. உள்ளே வந்து கெஸ்ட்டாக வந்து அடி நொறுக்குது. அதுவும் சாண்ட்ராவை போட்டு கிழிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த இடத்துல திவ்யா கானவந்த் இவங்க 2 பேருக்கும் சாண்ட்ரா நடிக்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது. கானவந்த் அதான் சொல்றாரு. அந்த வியானா சொல்றாங்க, என்ன இது ஒரு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாமல் ஒரு மாதிரி பண்றாங்க, அதெல்லாம் எல்லா கருவும் இருக்குது, இருந்தாலும் அவங்க அப்படிதான் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று நடிப்பு எதுக்கு இப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வியானா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வியானாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த சீரியலில் நடிச்சு சீரியல் ட்ராமா போது எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னு தெரியுதா? அதான் பார்வதி வெளியே அனுப்புனாங்களே, பார்வதி கமருதினை வெளியே அனுப்புனாங்களே, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நான் வந்து இப்பயும் சொல்கிறேன், சாண்ட்ராக்கு அடிப்பட்டதை ட்ராமான்னு நான் சொல்ல, எனக்கு அது சொல்கிறதுக்கு விருப்பமும் கிடையாது. ஏன்னா அந்த அதில் அடிப்பட்டது அதை வந்து அவங்க ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப அசிங்கம். அது வியானா சொல்கிறது அது தப்பு தான் அந்த இடத்துல வந்து. ஆனால் மற்ற இடத்துல அவங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அவங்க பர்டிகுலர் அதை சொல்லலை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ராமா பண்ணி சீரியல் ட்ராமா போட்டு தான் எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்கேஸ் அவங்க பர்டிகுலர் அந்த ஒரு தாட்டை மட்டும் மனசுல வச்சு பேசுறாங்கன்னா அது ரொம்பவே தப்பு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க டிராமா பண்றாங்களோ இல்லையோ இப்ப பிரச்சனை அதனால இல்ல. பார்வதியும் கமருதியும் கீழே தள்ளி விட்டது கூட பிரச்சனை இல்லை. அவங்க கீழே விழுந்து ஒரு மாதிரி வலி மாதிரி வருது, ஒரு மாதிரி பண்றாங்க, அவங்க நடிக்கவே செய்யட்டும். அந்த இடத்துல வந்து எட்டி பார்த்து காரை விட்டு இறங்கி வந்து அட்லீஸ்ட் நம்மளால ஆன ஒருத்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட கேட்காம ஒரு மாதிரி இருந்தாங்களே. ஸோ அதை தான் தப்பா நினைச்சோம். அதுதான் ஒரு மனுஷத்தன்மையே இல்லாத ஒரு செயலை நினைச்சாங்க. அதனால தான் ஒட்டுமொத்த ஊருமே கொதிச்சு எழுந்ததை தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அதுக்கு அடுத்து போடுறதெல்லாம் ட்ராமா தான். அது நானே சொல்றேன். அப்பட்டமா பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணது ட்ராமா தான். அதாவது கமருதினை பார்த்து பயந்ததாகட்டும், பார்வதியை பார்த்து எந்திரிச்சு ஓனதாகட்டும், இந்த குழந்தை மாதிரி இந்த சீரியல் நடிக்கிறது, இந்த பைபராமர் நடிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க நடிப்பு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நடிப்பு தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, வியானா வீட்டுக்குள்ளே வந்தது வந்து ஒரு பக்கம் விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணுது, ஒரு பக்கம் சாண்ட்ரா போட்டு கிழிக்குது. ஏமா வியானா எங்க இருந்துமா வந்த, அதாவது வியானா ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் எவிக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ உள்ள இருந்தா இன்னும் சமயம் இருந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணு வெளியே போயிட்டு மொத்தத்தையும் பார்த்துட்டு வந்து ஆக்சுவலாக இப்போ வச்சு செய்யுதுங்க. யார் நம்மளை யார் நாமினேட் பண்ணுது? சுபிக்ஷா மேலே சமகானில் இருக்கு. சுபிக்ஷா மேலே அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நான் போகிற வரைக்கும் சுபிக்ஷா கிட்ட நல்லா பேசிட்டு என்னைய தானே போய் நாமினேட் பண்ணியிருக்கா. சுபிக்ஷா நீ வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வியானா உன்னை வச்சு செஞ்சிருமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா போய் பார்த்துட்டு இருக்குங்க அந்த பொண்ணு ஷோ ஃபுல்லாக பார்த்துருக்கு. யார் நம்மளை நாமினேட் பண்ணுது, எவன் ஊமுக்குத்தா குத்துந்து, யார் நமக்கு பின்னாடி பேசுது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் எடுத்துட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதனால தான் சாண்ட்ரா இந்த கிழிக்குது. ஆனால் சாண்ட்ரா பண்ணுறது ஓவராக தாங்க இருக்கு. ஏன் இப்போ கெஸ்ட்டாக தானே வந்திருக்காங்க, அவங்க சமைச்சா உனக்கு என்ன, இப்போ நீ தான் சமைக்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது என்ன நீ இப்போ வெசல் வாட்சிங் அப்போ பண்ணவே முடியாதா? வேலை செய்யறதுக்கு அவ்வளோ வலிக்குது அப்படின்னு வேணும் நான் சொல்கிறாங்களா? அது உண்மைதான். அது இதில் குக்கிங்கில் அவங்க வேலை செய்யலன்னு சொல்ல வரல. இருந்தாலும் குக்கிங்கை தவிர வேற டீம் கேம் போகக்கூடாது. ஒருத்தவங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, அவங்க அதை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஏன் மற்ற வேலை செய்யணும்? நீங்கள் கண்டஸ்டன்ட் தானே, இன்னும் போட்டியிலேருந்து வெளியே போகல. ஸோ அவங்க ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் கேட்குறாங்க. அதுக்கு அலோவ் பண்ண முடியாது, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அங்கே தான் வினோத்து காண்டாயிட்டாரு. ஸோ அவரு வினோத்துக்கு முதல்ல தெரியும், வினோத் திவ்யாவுக்கு 2 பேருக்குமே தெரியுது இது வந்து சாண்ட்ரா வந்து ராமா தான் போடுது அப்படின்ற மாதிரி. அதனால தான் வியானா வந்து இவங்க 2 பேர் கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு. அதுல வினோத் சொல்ற பாருங்க, எல்லா மெச்சூரிட்டி எல்லா கர்மமும் இருக்கு, இருந்தாலும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க அந்த நடிப்பை தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பிரஜனை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பிரஜனும் சரி சாண்ட்ராவும் சரி 2 பேருமே டம்மி பட்டா சாம், எல்லாம் வாய் மட்டும்தான், பில்டப் மட்டும் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வியானா பிரச்சனை கழுவி ஊற்றுது. ஸோ இங்கே புருஷன் பொண்டாட்டி 2மே டம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல மூலியமா என்ன சொல்ல வருதுன்னா, பிரச்சனை ஒரு பேப்பர் ரவுடி தான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரவுடி இல்லை அப்படின்றது, அந்த பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணல பேப்பர் ரவுடின்னு, மற்றபடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிருச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது எப்படி சொல்லுது, உங்களுக்கு இந்த ப்ரோமோவில் வந்திருக்காது, மற்றபடி லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வியானா வந்த சம்பவத்தை தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Bye bye.